வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இந்திய பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள டிரம்பிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ரோட் ஷோ சென்ற முதல்வர் காலில் விழுந்து கண்ணீரோடு மனு அளித்த மாற்றுத்திறனாளி பெண். வீட்டு மனைப்பட்டா மற்றும் தனக்குரிய வேலை வழங்க கண்ணீர் மல்க பேட்டி. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. 100 நாள் வேலை திட்டம் உட்பட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சனாதனத்திற்கு எதிராக பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் 7வது முறையும் திமுகவே ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் துறவிகளுடன் இணைந்து திரிவேணி சங்கமத்தில் வழிபாடு. மகா கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்ற பாபா ராம்தேவுடன் சேர்ந்து ஒற்றை காலில் நின்று கங்கை கரையில் யோகா பயிற்சி செய்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து படம் பிடிக்கப்பட்ட மகா கும்பமேளா காட்சிகளை பகிர்ந்தார் நாசா விண்வெளி வீரர் டொனால்ட் பெட்டிட். பிரயாக்ராஜ் நகர இரவு பொழுதில் கங்கை நதி கரையில் விளக்குகள் பிரகாசமாக ஜொலிக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவல். மருதமலை கோவிலில் முருகப்பெருமானுக்கு 180 அடி உயர சிலை அமைக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக அமைக்க உள்ளதாக அறிவிப்பு. பெரியார் மேல கைய வச்சதுக்கு என்ன பின் விளைவுகள் இருக்க போகுதுன்னு பாருங்க. சீமானுக்கு ஜோதிமணி பதிலடி. தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக ஜெய் சதீஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தபோது தள்ளுமுள்ளு. அமைதியாக அமர சொல்லியும் மேடை ஏறி வந்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 150 குவாரிகளிலிருந்து கர்நாடகா மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்து செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. நடிகர் சயீப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் பெண் ஒருவரை மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பெண்ணை கைது செய்து விசாரணைக்கு மும்பை அழைத்து வர திட்டம். உயர்கல்வி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கல்லூரியை தமிழக அரசே ஏற்று நடத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேட்டி.
மகாபலிபுரத்தில் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட கர்நாடக பக்தர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு ஆன்மீக பயணமாக வந்தபோது விபரீதம். சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கருங்குழி பூஞ்சேரி இடையே புதிய சாலை அமைக்க திட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை இனி நாள்தோறும் நடைபெறும். ட்ரம்பால் அமெரிக்க எல்லையை பாதுகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட டாம் ஹோமன் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் 1/3 பகுதியினர் கடுமையான பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா உலக உணவு திட்ட தலைவர் தகவல். தாலிபான் அரசு மீதான கட்டுப்பாடுகளால் நன்கொடை குறைந்து 1.5 கோடி மக்கள் வறுமையில் வாடுவதாகவும் தகவல். பாகிஸ்தானில் நபிகள் குறித்து இணையத்தில் அவதூறாக பதிவிட்ட 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு. சமூக வலைதள பதிவுகளுக்காக மரண தண்டனை பெறுவோர் எண்ணிக்கை பாகிஸ்தானில் தொடர்ந்து அதிகரிப்பு. ஆந்திராவின் அமராவதி நகரில் ரூபாய் 800 கோடி மதிப்பீட்டில் 1.25 லட்சம் பேர் அமரும் வகையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் ICC டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தேர்வு. அதிக முறை ICCயின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதை வென்ற ஆஸ்திரேலியாவின் சாதனையை பும்ரா மூலம் சமன் செய்தது இந்தியா. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழ்நாடு வீரர் பிருத்திவி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தொடர்ந்து 2வது ஆண்டாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. ஹாபார்ட் ஹரிகேன்ஸ் அணி சாம்பியன். பிக் பேஷ் லீக் தொடரில் 183 ரன்கள் இலக்கை வெறும் 14 ஓவர்களில் சேஸ் செய்து அபார வெற்றி பெற்றது நாதன் எல்லிஸ் தலைமையிலான ஹாபார்ட் ஹரிகேன்ஸ் அணி. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான சிறந்த மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கான ICC விருதை வென்றார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி உள்ளிட்டோர் நடிக்கும் SK25 திரைப்படத்தின் அப்டேட் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டிராகன் படத்தில் சிலம்பரசன் பாடியுள்ள ஏண்டி விட்டு போன பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. கண்ணப்பா படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் பிரபாஸின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 3ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. கிங்ஸ்டன் திரைப்படத்தின் முதல் சிங்கிள் விரைவில் வெளியாகும் என இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமார் X தளத்தில் பதிவு. முப்பதாம் தேதி வரை அனுமதி இலவசம் என்று அறிவித்த நிலையில் சதுரகிரியில் அலைமோதிய கூட்டம். 4500 அடி உயரத்தில் உள்ள மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள்.
கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பகுதியில் தை திருவிழாவின் தேரோட்டம். திரளான ஐயா வழி பக்தர்கள் வாடித்தார் மற்றும் பூஜை பொருட்களுடன் வந்து ஐயாவுக்கு சுருள் வைத்து தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.